ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பிஎட் செகண்ட் இயருக்கான பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் பொருளறிவியல் கற்பித்தலுக்கான 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் பெடகாகி 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுங்கள், டிஎன்டியூ யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சுருந்தீங்க. ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் பொருளறிவியல் கற்பித்தல் பிஎட் செகண்ட் இயருக்கான 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பிஎட் செகண்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி இது வரைக்கும் 4 இயர்ஸ் பிஎட்டுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் சயின்ஸில் 2017, 2018, 2019, 2020 ஸோ இதுக்கான கியூபிஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்டியூ அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இயர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 நடந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர், அதாவது பொருளறிவியல் கற்பித்தல் குரூப் பியில் கரிக்குலம் அண்ட் பெடகாகி ஸ்டடீஸ், பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்ட் 2, BA டிகிரி 2 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் மே 2017 செகண்ட் இயர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவகாட்ரா விதியோடைய வரையறை, அவகாட்ரா விதியோடைய பயன்களை பட்டியலிடுக, ஸ்டேஜஸ் அவகாட்ரா லாஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் அவகாட்ராஸ் லா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th 10th அந்த புக்கில் தான் இருக்குது. 9th 10th புக்கை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதில் இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிரியாக்கம் வரையறு, அணுக்கரு பிரிவின் செயல்முறைகளை விளக்குக, define radioactivity, explain the process of nuclear fission. அடுத்து 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் வரையறு, ஆப்பிள் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் யாவை, காரத்துவத்தின் அடிப்படையில் அயனியாக்கும் அடிப்படையில் அமிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன. இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க, define acid, what is the acids presence in apple and lemon, how are the acids classified based on their basicity for the ionization. அலுமினியத்தின் இயற்பியல் பண்புகளை தருக, அலுமினியத்தின் பயன்களை பட்டியலிடுக, give the physical properties of aluminium, list the uses of aluminium. 5th கொஸ்டின் இயக்கம் வரையறு, வேகம் திசைவேகம் வேறுபடுத்துக, define motion, differentiate speed and velocity. 6th கொஸ்டின் டேப்லர் விளைவை விளக்குக, ஒளியியல் டேப்லர் விளைவின் பயன்களை தருக, explain the tabler's effects, give the uses of tabler's effects in sound. 7th கொஸ்டின் வரையறு, தன்வெப்ப ஏற்புத்திறன், உருகுதலின் உள்ளுறை வெப்பம், பாயில் விதி, சார்லஸ் விதி, எண்ம விதியினை கூறுக, மந்த வாயுகளின் நிலையான தன்மைக்கான காரணத்தை தருக, டிஃபைன் ஸ்பெசிபிசிட்டி அண்ட் த ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் லேண்டன்ட் ஹீட் அண்ட் ஃபியூஷன், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th புக்கு இருக்குது பார்த்தீங்களா, 9th 10th அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயருக்கான 2017 நடைபெற்ற அந்த பெடகாகி ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கான கொஷின் பேப்பர் தான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 நடந்த கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். BA டிகிரி 2 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் மே 2018 நடந்த கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் 35 மார்க் வந்து எக்ஸாமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கோர்ஸ் தான். 7 கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுதணும். 5 × 7 35. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கலவை சேர்மம் வேறுபடுத்துக, அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று ஒரு கலவையா அல்லது சேர்மமா, டிஃப்ரெண்ட் டைன் மிக்சர்ஸ் ஃப்ரம் த காம்பவுண்ட்ஸ், இஸ் ஏர் இஸ் ஏ மிக்சர்ஸ் ஆர் காம்பவுண்ட். செகண்ட் கொஸ்டின் ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை கூறுக, ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை சரிபார்க்கும் சோதனை எவ்வாறு மேற்கொள்வாய், ஸ்டேட் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள், ஹவ் வில் யூ வெரிஃபை த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்லி. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் இயற்பியல் பண்புகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஈதல் சகப்பிணைப்பு என்றால் என்ன, அமோனியம் அயனியாக உருவாகுதலை விளக்குக, வாட் இஸ் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியம் அயான். 5th கொஸ்டின் பாயில் விதியினை கூறுக, அதனை சரிபார்க்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயில்ஸ் லாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் வெரிஃபை பாயில்ஸ் லா. 6th கொஸ்டின் நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியினை கூறுக, F = ma என்பதை நிரூபிக்கவும், ஸ்டேட் த நியூட்டன் செகண்ட்ஸ் லா மோஷன், ப்ரூவ் த F = ma. அணுக்கரு இணைவு வரையறு, ஹைட்ரஜன் குண்டு அமைப்பு மற்றும் நிகழ்வினை விளக்குக, 1 கிலோகிராம் நிறை முழுவதும் ஆற்றலாக மாற்றப்படும் போது கிடைக்கும் ஆற்றலை கணக்கிடுக, டிஃபைன் நியூக்ளியர் ஃபிஷன், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாம், கால்குலேட் த எனர்ஜி ப்ரொசீஜர் when 1 kg of substance fully converted into the energy.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 2018 நடைபெற்ற பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்கல் சயின்ஸ் பொருளறிவியல் கற்பித்தல். ஃபிசிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயற்பியலும் தான் படிக்கணும், அதே மாதிரி வேதியியல் தான் வந்து படிக்கணும். சரிங்களா? செப்பரேட்டாக ஃபிசிக்ஸ் தான் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறது பிஎட்டில் நீங்கள் ஃபிசிக்ஸும் வந்து டீச் பண்ணணும், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் வந்து டீச் பண்ணணும். அதனால் ரெண்டுமே தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஃபிசிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் கம்போஸ்ட் ஆனது தான் ஃபிசிக்கல் சயின்ஸ். சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடைபெற்ற பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் கண்டென்ட் மாஸ்டரி பார்ட் 2ல் முழுவகை எதிரொலிப்பு என்றால் என்ன, முழுவகை எதிரொலிப்பிற்கான நிபந்தனைகளை குறிப்பிடுக, இயற்கையில் நிகழும் முழுவகை எதிரொலிப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டினை சுட்டுக்காட்டுக, வாட் இஸ் த இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், மென்ஷன் த conditions of the achieve the total internal reflection, give an example total internal reflection occurring in the nature. செகண்ட் கொஸ்டின், வெப்பச்சலனத்தை விளக்குக, அன்றாட வாழ்க்கையில் நிகழும் வெப்பச்சலனத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்கி கூறுக, எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷன் அண்ட் லிஸ்டேஷன் ஆஃப் கன்வெக்ஷன் ஆஃப் அக்வயரிங் த டெய்லி லைஃப். மின்மாற்றி செயல்படும் விதம் பற்றி கொள்கையினை குறிப்பிடுக, மின்மாற்றியின் வகைகளை விவாதிக்க, மென்ஷன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அண்டர்லைனிங் த ஒர்க்கிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்கஸ் த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், நானோ விதியின் பயன்பாடுகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் நானோ கெமிஸ்ட்ரி. ஃபிஃப்த் கொஸ்டின், கரைதிறன் வரையறு, கரைதிறனை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, 10 கிராம் சாதாரண உப்பை 40 கிராம் தண்ணீரில் கரைத்திடும் போது உருவான கரைசலின் செறிவை நிறை சதவீதத்தில் கணக்கிடுக. டிஃபைன் solubility, explain the factors affecting solubility, take the 10 gram of common salt and dissolve the in 40 gram of the water, find the concentration solution in terms of weight in percent. Sixth question, நவீன தனிம வரிசை அட்டவணையில் உள்ள 7 தொடர்பான விளக்குக, explain the 7 periodic of modern periodic table. உந்த அழிவின்மை விதியினை கூறுக, அவ்விதியினை நிரூபிக்கவும். State and prove the law of conservation and momentum. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடைபெற்ற ஃபிசிக்கல் சயின்ஸ் பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம். பார்ட் 2ல் கண்டென்ட் மாஸ்டரி. மின்துகள்களை இடமாற்றம் செய்யும் 3 முறைகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் 3 ways ஆஃப் சார்ஜஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். புவிகாந்தம் பற்றி குறிப்பெழுதுக, ரைட் த நோட் ஆஃப் எர்த் மேக்னடிசம். ஏதேனும் 4 சேர்மங்கள் அவற்றின் பயன்களை எழுதுக, மென்ஷன் எனி 4 காம்பவுண்ட்ஸ் அண்ட் தர் யூசஸ். ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய்? How will you find the thickness of 1 rupee coin? அயனிகளுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக, லிஸ்ட் டவுன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அயானிக் அண்ட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ். சங்கிலி தொடர் என்றால் என்ன? கார்பன் மற்றும் சங்கிலி தொடர் சேர்மங்களை எவ்வாறு உருவாக்கிறது? வாட் இஸ் எ கேண்டினேஷன்ஸ் அண்ட் ஹவு டு த கார்பன் அண்ட் கேண்டினேட் ஃபார் த காம்பவுண்ட்ஸ். கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை விளக்குக, டிஃபரென்ஷியேட் த டிஃபெக்ட் த மயோபிபியா ஹைப்பர் மயோபிபியா. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இந்த மயோபிபியான்னு சொல்லுவோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெடகாகி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ், அதாவது பொருளறிவியல் கற்பித்தலுக்கான 4 வருடம் நடைபெற்ற பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th இந்த புக்கை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கோர்ஸ் பேப்பர். டோட்டலாக பிஎட்டில் வந்து செகண்ட் இயரில் ஒரு 5 பேப்பர் வந்து படிப்போம். அதில் வந்து கண்டென்ட் மாஸ்டரி பார்ட் 2ல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.